ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு kirthustars. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவும் கிச்சன் கவுண்டர் டாப் க்ளீனிங் அண்ட் ஆர்கனைசேஷன் வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். பொதுவாக நம்ம கிச்சனை எப்பயுமே நீட்டாக வச்சுக்கிட்டா நம்மளுக்கு போய் வேலை செய்யும்போது மைண்ட் ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும். ஸோ அந்த வகையில் நான் ஒரு சில சேஞ்சஸ் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ நம்ம கிச்சன் கவுண்டர் டாப்பை பொறுத்தவரைக்கும் எப்பயுமே க்ளீன் பண்ணும்போது அங்கே இருக்கக்கூடிய எல்லா திங்ஸையுமே எடுத்துகிட்டு நம்ம அதுக்கப்புறமா க்ளீன் பண்ணும்போது நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ கவுண்டர் டாப் க்ளீனிங் அப்படின்னா வெறும் நம்ம அடுப்போட திட்டு அடுப்பை மட்டும் நம்ம க்ளீன் பண்ணாமல் கண்டிப்பாக அந்த அடுப்பு பக்கத்தில் வச்சுருக்கக்கூடிய இந்த திங்ஸுமே அதிகப்படியான எண்ணெய் பசெல்லாம் பிடிச்சிருக்கும். ஸோ அதையும் இன்றைக்கி க்ளீன் பண்ணிடலாங்கிறதுக்காக எல்லா பொருளையுமே எடுத்து நான் சிங்க்குள்ளே போட்டிருக்கேன். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம அடுப்பை தான் ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ண போகிறோம். ஸோ அதில் இருக்கக்கூடிய இந்த ஸ்டாண்டு எல்லாத்தையுமே நம்ம எடுத்து ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ அதையும் நம்ம சிங்க்குள்ளேயே போட்டுட்டு தண்ணியில் ஊற வைக்கும்போது நம்மளுக்கு தேய்ச்சி கழுவுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ கொஞ்சம் தண்ணியிலேயே நான் நனைச்சி வச்சிடலாம். ஸோ ரொம்ப ட்ரையாக இருந்ததுன்னா நம்மளுக்கு தேய்க்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்களா. ஸோ அதனால் ஒரு 5 நிமிஷம் போல் ஊறட்டும். அடுத்து இன்றைக்கி நான் க்ளீன் பண்ணுறதுக்கு கவுண்டர் டாப்புக்கு வெறும் விம் லிக்விட் மட்டும் தான் நான் பயன்படுத்துகிறேன். அதை கொஞ்சமாக தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த தண்ணியை பயன்படுத்தி நம்ம அடுப்பு திட்டு அதே மாதிரி சைடில் இருக்கக்கூடிய டைல்ஸ் எல்லாத்துக்குமே நான் இதையே பயன்படுத்த போகிறேன். ஏன்னா அதிகப்படியான எண்ணெய் பிசுக்கு இல்லை. ஒருவேளை உங்களுக்கு ரொம்ப எண்ணெய் பிசுக்கு இதெல்லாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் பேக்கிங் சோடா கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாம். அது கூடவே கொஞ்சம் வினிகர் போட்டிங்கன்னா அதிகப்படியான கரை ஏதாவது இருந்தால் அதை ஈஸியாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அதே மாதிரி நம்ம கிளாஸ் டாப் ஸ்டவ்வாக இருக்கும்போது எப்பயுமே சாஃப்ட் ஸ்பாஞ்ச் யூஸ் பண்ணி நீங்கள் தேய்க்கிறது தான் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி ஸ்க்ராச்சஸ் விழாமல் இருக்கும். ஸோ எங்கெல்லாம் கரை எல்லாம் அதிகமாக இருக்கும் ஸோ அதெல்லாம் நான் அந்த ஸ்பாஞ்ச் வச்சு தேய்ச்சி எடுத்துக்கிறேன். ஸோ அதே மாதிரி கிளாஸ் டாப் ஸ்டவ்வுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி ஸ்பாஞ்ச் வச்சு தேய்ச்சிக்கலாம். இதில் உங்களுக்கு ஸ்க்ராச்சஸ் விழாது. கொஞ்சம் தேய்க்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ மற்றபடி அந்த ஸ்டீல் ஸ்க்ரப்பர்லாம் பயன்படுத்திடாதீங்க. அதாவது ஸ்க்ராச்சஸ் விழுந்துடும். அதே மாதிரி கொஞ்ச நாள்லேயே அடுப்பு ரொம்ப பழசு மாதிரி ஆயிரும். அடுத்து சைடில் இருக்கக்கூடிய அந்த டைல்ஸ்க்குமே பார்த்திங்கன்னா நான் அதே இந்த விம் லிக்விட் தான் யூஸ் பண்ணி இன்றைக்கி தேய்க்கிறேன். நான் டைல்ஸுக்கு நான் அந்த ஷீட் ஒட்டியிருக்கனால எனக்கு கொஞ்சம் க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஸோ இந்த விம் லிக்விடை வச்சு நம்ம எல்லா பக்கமே தேய்ச்சிட்டு நம்ம நல்ல தண்ணியை வச்சு ஒரு டைம் நல்லா கழுவி எடுத்துக்கலாம். அடுத்து இங்கே பார்த்திங்கன்னா நான் அந்த ஸ்பூன் கத்தி இதெல்லாம் இருந்தது இல்லைங்களா, அதையும் இந்த டைம் க்ளீன் பண்ணி எடுக்க போகிறேன். ஏன்னா கத்தியோட அந்த ஓரங்களில் பார்த்திங்கன்னா அந்த கரையெல்லாம் படிஞ்சிருக்கும். நம்ம சும்மா அலசி மட்டும்தான் வைப்போம். அதனால் அதாவது 15 நாளைக்கு ஒரு டைம் இந்த கத்தியை நம்ம இந்த மாதிரி ஸ்க்ரப்பர் வச்சு தேய்ச்சி எடுத்துக்கலாம். ஏன்னா ஓரங்களில் அந்த எண்ணெய் பிசுக்கு அதுலேயும் சில கரையெல்லாம் ஒட்டியிருக்கும். அதனால் நம்ம அதையும் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அடுத்து எல்லாமே க்ளீன் பண்ணியாச்சு. நம்ம சிங்கையும் நல்லா ஸ்க்ரப்பர் வச்சு தேய்ச்சி எடுத்தாச்சு. இந்த வைப்பை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதில் தண்ணி எல்லாமே தள்ளுறதுக்கு ரொம்ப சௌரியமாக இருக்குது. ஸோ இது நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன். இப்போது நம்மளோட சிங்க் ஏரியாவிலேருந்து நம்ம கவுண்டர் டாப் எல்லாமே பளிச்சுன்னு சுத்தமாக க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அந்த பாத்திரத்தில் இருக்கக்கூடிய தண்ணியெல்லாம் ட்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம எல்லாத்தையுமே எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சிடலாம். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த லைட்டரை தண்ணியை ஊற்றி நம்ம கழுவ முடியாது. ஏன்னா அது நம்ம தண்ணியில் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ண முடியாது. இதை க்ளீன் பண்ணுறதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வினிகர் பயன்படுத்துகிறோம் இல்லைங்களா, அதை ஒரு துணியில் கொஞ்சமாக நனைச்சிட்டு வச்சு தேய்ச்சி எடுத்தால் அதில் இருக்கக்கூடிய அந்த எண்ணெய் பிசுக்கு எல்லாமே சுத்தமாக எடுத்துகிட்டு வந்துடும். ஸோ லைட்டரை க்ளீன் பண்ணுறதுக்கு நிறைய ஐடியா இருக்குது. ஸோ நம்ம கிச்சனில் வினிகர் எப்பயுமே வச்சுருக்கனால நான் வினிகரையே பயன்படுத்தி தான் நான் க்ளீன் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி அந்த வினிகரை துணியில் நனைச்சிட்டு எல்லா பக்கமும் வச்சு தேய்ச்சி எடுத்துடுங்க. அதில் எந்த ஒரு எண்ணெய் பிசுக்கு இது எல்லாமே இருந்தாலும் சுத்தமாக எடுத்துடலாம். ஸோ லைட்டரும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்பயுமே புதுசு மாதிரியே நம்ம கிச்சனில் மெயின்டைன் பண்ணி வச்சுக்க முடியும். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கவுண்டர் டாப்பில் தண்ணியை வச்சு நல்லா தொடச்சி எடுத்ததுக்கப்புறமா திரும்ப ஒரு டைம் நம்ம இந்த எறும்பு பூச்சி தொல்லையெல்லாம் வராமல் இருக்கிறதுக்காக என்ன செய்யலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தண்ணியில் டெட்டால் மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த தண்ணியை வச்சு எல்லா இடமும் நீங்கள் தொடச்சி விட்டுடலாம். ஸோ நீங்கள் டெட்டாலை பயன்படுத்தி எல்லாம் துடைக்கிறதுனால பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த எறும்பு தொல்லையும் இல்லாமல் இருக்கும். அதே மாதிரி நல்ல வாசனையாகவும் இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சமாக நீங்கள் டெட்டாலை தண்ணியில் எடுத்துகிட்டு அதை ஒரு துணியை வச்சு தொடச்சி எடுத்துடலாம். ஏன்னா ஆல்ரெடி நம்ம நல்ல தண்ணியில் ஒரு டைம் நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணி எடுத்துட்டோம். ஸோ அதுக்கப்புறமா இந்த டெட்டாலை வச்சு நம்ம எல்லா இடமுமே தேய்ச்சி எடுத்துடலாம். ஸோ இந்த தண்ணியை வச்சு நீங்கள் சைடில் இருக்கக்கூடிய டைல்ஸு அதே மாதிரி அடுப்போட மேடை எல்லா இடங்கள்லையுமே இந்த தண்ணியை வச்சு நம்ம தொடச்சி எடுக்கலாம். நமக்கு எறும்பு தொல்லை இல்லாமல் இருக்கும். அதே மாதிரி நல்லா வாசனையாகவும் இருக்கும். ஸோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட கவுண்டர் டாப் நல்லா பளிச்சுன்னு க்ளீன் ஆயிடுச்சு. அடுத்து நம்ம இப்போ திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சு ஆர்கனைஸ் பண்ணிடலாம்.
நான் எப்பயுமே வந்து கிச்சனில் வந்து இந்த மாதிரி பிளான்ட் வந்து வைக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ கிச்சனில் நமக்கு ஈஸியாக வளர்த்தக்கூடிய ஒரு பிளான்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மணி பிளான்ட் தான். அதை வந்து நான் கிச்சனோட கார்னரில் வந்து வச்சுருக்கேன். ஒரு பாட்டிலில் தண்ணியை ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அந்த கட்டிங்ஸை போட்டு வச்சாலே நல்லா வளரும். அடுத்து நம்ம ஆயில் ட்ரேவும் வந்து அந்த கார்னர்லேயே நான் வந்து வைக்கிறேன். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து நான் அந்த ஸ்டீல் பாட்டில் வந்து நான் பயன்படுத்திட்டு இருந்தேன். இப்போ வந்து நான் எல்லாமே கிளாஸ் பாட்டில் வந்து மாத்துனனால, ஸோ அது எல்லாமே ஆயில ஃபில் பண்ணிட்டு நான் அந்த ட்ரேல தான் அரேஞ்ச் பண்ணி வைக்க போறேன். ஸோ இந்த ஆயில் ட்ரேல பார்த்தீங்கன்னா, நான் வந்து கல்லெண்ணெய், அதே மாரி நல்லெண்ணெய், விளக்கெண்ணெய் எல்லாமே நம்ம சமையலுக்கு பயன்படுத்துவோம் இல்லைங்களா? ஸோ அது எல்லாமே வந்து பாட்டில்ல ஃபில் பண்ணிட்டு அந்த ட்ரேல அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு. அதே மாரி இந்த ஸ்டாண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா, கத்தி, ஸ்பூன் எல்லாமே போட்டு எடுத்து நீட்டா ஆர்கனைஸ் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ. ஸோ அடுப்புக்கு பக்கத்துலேயே நமக்கு உப்பு ஜாடியும் வச்சா சௌரியமா இருக்கும் எடுத்து போடுறதுக்கு. அதனால அதையும் அங்க வச்சுட்டேன். ஸோ இந்த சைட்லேயும் பார்த்தீங்கன்னா, இந்த மிக்ஸி, கிரைண்டர் அது எல்லாமே வச்சிருக்கேன். இப்போ புதுசா பார்த்தீங்கன்னா, இந்த மைக்ரோ ஓவன் இருக்கனால, ஸோ அதுக்கு மேலேயும் ஒரு சில திங்ஸ் வந்து நான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ. இந்த பாட் வந்து நெறைய பேர் பார்த்துருப்பீங்க. நான் குபேரர் பாட்டு வந்து காமிச்சேன் இல்லைங்களா? ஸோ அதில வந்து 4 பானை வந்தனால அதில 1 எடுத்துட்டு, அங்கேயும் வந்து ஒரு பிளான்ட் போட்டு வச்சிருக்கேன். ஸோ அந்த மேல இருக்கக்கூடிய அந்த பாக்ஸ்ல பார்த்தீங்கன்னா, கிச்சன் டவல் வந்து போட்டு வச்சிருக்கேன். அதுக்கு பக்கத்திலேயே வந்து அந்த எக் ட்ரேவும் வந்து வச்சாச்சு. ஸோ நம்மளுக்கு எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப சௌரியமா இருக்கும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட கிச்சன் கவுண்டர் டாப் வந்து நல்லா நீட்டா பளிச்சுன்னு கிளீன் ஆயிடுச்சு. ஸோ ஹோப் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பார்த்த இந்த பதிவு கண்டிப்பா உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு சில ஐடியாஸ் உங்களுக்கும் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோட உங்கள வந்து சந்திக்கிறேன். நன்றி.